தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஆண்டவர் புதிய ஆண்டை காண உதவி செய்ய எல்லா கைத்தறங்க பார்க்கலாம். விஷ் ஹாப்பி நியூ இயர். பகதால் விஷ் ஹாப்பி நியூ இயர். 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 பழையன கழிந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகன் நான். ஆமா, எத்தனை நம்புறீங்க? ஆண்டவனுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஆமா, இந்த 2024 நீங்கள் சந்தித்த எல்லாவற்றுக்கும் இந்த புது வருஷத்துல கர்த்தர் கூட கொடுத்து ஆசீர்வதிப்பார். கைதட்டுங்க பார்க்கலாம், கைதட்டுங்க பார்க்கலாம், கைதட்டுங்க பார்க்கலாம், கைதட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக இந்த வருஷம் தேவன் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். கைதட்டு. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இந்த வருஷம் உன்னை மேன்மையாய் வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். பக்கத்தால் கைகுட்டு சொல்லுங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே இன்னும் ஒரு புதிய வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சகல மகிமை பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் நம்முடைய பைபிள் எடுத்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எத்தனை அதை விசுவாசிக்கிறீங்க? 2024 விட 2025 கர்த்தர் உங்களை, உங்க குடும்பங்கள், பிள்ளைகள், தொழில், வியாபாரங்கள், இல்லையா, படிப்பு, மேன்மை எல்லாவற்றுமே ஒரு மேன்மையை உண்டாக்குவார். இந்த மேன்மை என்ற வார்த்தைக்கு ஹானர் என்று போட்டிருக்கு, உயர்வு என்று போட்டிருக்கு, கனம் என்று போட்டிருக்கு, பெரிய என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள். இந்த மேன்மை புரியுதா? இதை விசுவாசிக்கிறீங்க? சகல ஜாதிகளிலும். போன வாரம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன், 30ஆம் தேதி. அப்போ நம்ம சபைக்கு வருகிற ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர், இந்த வருஷத்துல கர்த்தர் எங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு வீடு மேல இன்னொரு வீடு கட்ட உதவி செய்தார், இல்லையா? ஒவ்வொரு மாதமும் தசம பாகத்தை நான் சரியாக எடுத்து தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். சொன்னாங்க, கர்த்தரின் பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுத்தார். ஏன் இதை சொல்ல தெரியுங்களா? ஆண்டவர் பொய் சொல்லும் தேவன் அல்ல. அப்ப கவனிங்க, சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பாருன்னா அப்ப நம்ம இப்ப மேன்மை இல்லாம இருக்கிறோம் தான் சொல்ற அர்த்தம், இல்லையா? மேன்மை இல்லை, மேன்மை இல்லை. உன் தேவன் எங்கே என்று
இன்னும் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்ட வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க கூட கோயில் போறேப்பா, ஏசுன்னு போறே, என்ன உனக்கு செய்யறாரு, என்ன நடக்குது இல்லையா, என்ன உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு இல்லையா, என்ன உயர்வு கிடைச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் நம்மை நிந்திக்கிற நிந்தனைகள் எல்லாம் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மையா வைப்பேன். அதுக்கு தானே போய் இவ்வளவு பாட்டு பாடணும், ஆராதிச்சோம், சுத்திகரிச்சு செஞ்சு கொண்டோம் இல்லையா, ஆண்டோடைய இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடினோம். ஏன் தெரியுமா, இந்த மாசமாவது இந்த வருஷமாவது இல்லையா என்ன மேன்மையா வைங்க ஆண்டவரே. சொல்லணும், நீங்க ஆராதிக்கிற இயேசு மெய்யானவர், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யானவர், நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று புறஜாதிகள் உங்களை குறித்து சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு மேன்மை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு அந்த அதிகாரத்திலே பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கவனிங்க, இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் போதுதான் உனக்கு மேன்மை உண்டாகும். புரிஞ்சுட்டா? இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். கவனிங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல வரும்போதுதான் கர்த்தருடைய வசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். அதுல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் கை வைங்க, பகல் தலைவையில உங்க தள்ள கை வச்சு, இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து பலிக்கும். இயேசுவின் நாமத்திலே இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் என் மேல் வந்து பலிப்பதினால் இந்த வருஷம் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பதை நான் காண்பேன். கைத்தடி ஆண்டவரை மைப்படுத்துங்க. அதுல முதல் காரியம் வேதம் சொல்லுகிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனிங்க, எத்தனை பேர் இந்த செங்கல்பட்டுல நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு நம்புறீங்க? இல்ல பாஸ்டர், இதை விட்டுட்டு எங்கன்னா மெட்ராஸ் பக்கம் போலான்னு பாக்குறேன், அல்லது நான் இந்த வெளியூர் பக்கம் போலான்னு பாக்குறேன். கவனிங்க, யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். புரியுதா? நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன் தான். அநேகருக்கு இல்லையா, இல்ல போயிடலாமா போகக்கூடாதா, எனக்கு ஒண்ணுமே புரியல, இயேசுவே பேசினா அவரும் பேச மாட்டாரு, நான் சொல்லட்டுமா? கவனிங்க, இதே பட்டணத்திலே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்றேன் தெரியுமா? கவனிங்க, ஏசப்பா நம்ம கூட இருந்தாருன்னா இல்லையா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி கஷ்டப்படுவேன் இல்லையா, மலேசியாவில் இருந்துட்டு நாங்க இந்தியாவுக்கு வந்துட்டுமே இல்லையா, கஷ்டப்படுறது உண்டு. ஆனா நான் மலேசியாவில் இருந்திருந்தா இந்த மேன்மை கிடைச்சிருக்குமானா தெரியல இல்லையா. ஸ்தோத்திரம். அங்க இருக்க ரப்பர் தோட்டத்துல நானும் ஒரு கூலி வேலை செய்து ஏதோ பொழைச்சி இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் பாருங்க இல்லையா, மலேசியாவில் இருந்து எங்களை புறப்பட செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து இல்லையா, ஸ்தோத்திரம், பல கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் கடந்து போக ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. பிறகு 25வது வயசுல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை மேன்மையாகவே வைத்திருக்கிறார். அப்ப உங்களை வெப்பார வைக்க மாட்டாரா? ஏன் வைக்கல? கவனிங்க, யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, ஊஸ் என்ற தேசத்திலே யோபு என்ற மனுஷன் இருந்தானா. கவனிங்க, அந்த தேசத்துல அவன் ஒரு பெரிய ஒரு மேன்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 7000 ஆடுகள், 7000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கைத்தட்டுங்க பார்க்கலாமா? ஏமா, அந்த யோபை ஆசீர்வதித்த தெய்வம்
இல்லையா அந்த தேசத்துல அந்த கிழக்கத்திய புத்திரர்கள் நடுவில் கர்த்தர் யோபை கனப்படுத்தி உயர்த்தினார். புரியுதா இல்லையா? ஆண்டவர் ஈசாக்க பார்த்து சொன்னாரு, நீ இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணது போகாது. 26ஆம் அதிகாரம். ஏன்னா அந்த 2ஆம் வசனம் சொல்லுது, பஞ்சம் வந்து விட்டது, பஞ்சம் வந்து விட்டது, ஆகையால் அவன் கடந்து போகணும்னு யோசித்தான். 2-3 வாசியமா. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலே நீ இரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் இந்த வருஷம் உன்னோட கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு எந்த தேசத்தை விதை விதைச்சான்? பஞ்சம் நிறைந்த தேசத்துல. ஈசா கவனிங்க, அதுதான் விசுவாசம். பஞ்ச காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் வித்து சாப்பிட ஆரம்பிப்போம் இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லது பஞ்சம் வந்துட்டா நகோமி போல நம்ம என்ன பண்ணுவோம்? மோவாப் தேசத்துக்கு போலான்னு யோசிப்போம். போகாத, ஹலோ, போகாத. அந்த 4 குஷ்டரோகி சொன்னாங்க, இங்க இருந்தாலும் சாக போறோம், அங்க போனாலும் சாக போறோம், சரி அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு போனாங்க. கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி, கவனிங்க இல்லையா, ஒரு மரக்கா வார்கோதுமமா ஒரு சேக்கலுக்கு விற்க தேவன் அனுக்கிரகம் செய்ய. கை தட்டுங்களமா. கவலைப்படாத, நம்பிக்கையோடு இரு. ஏன்னா இந்த நம்ம ஆண்டவர் பேரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை இல்லையா நீங்கள் அறிந்து கொண்டபடினாலே உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அதனால நான் சொல்லும் தேசத்தில் இருக்குது பாஸ்டர். 2-3 வருஷம் அப்படிதான் இருக்கிறேன் பாஸ்டர், நீங்க சொல்லி தான் இருக்கிறேன், ஆனா ஒன்னும் வண்டி ஓடுற மாதிரி தெரியல பாஸ்டர், அதனால கிளம்பிடலான்னு யோசிக்கிறேன். போகாத, போகாத. என் தேவன் ஏன் அவருக்கு பெரிய கை இருக்குங்க இல்லையா? நான் நிறைய முறை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு பையன் அந்த நாட்கள்ல அண்ணாச்சி கடைங்க இருக்குல்ல, அங்க நம்ம பொருள் வாங்க போனா சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஒற்சக்கல்லையோ அவங்க நம்ம வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஒரு சகோதரி வழக்கமா அந்த கடைக்கு போறவங்க, அண்ணாச்சிக்கு ரொம்ப நல்லா தெரியும், சொன்னாங்க, என்னடா பஸ் எடுத்தியா? ஆமா. பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் பண்ணுவான் அங்கிள். ரைட்டா, தோத்துறோம். அந்த அந்த மிட்டாய் டப்பாவை திறந்து சாக்லேட் எடுத்துக்கிட்டான். அவன் வேணாம் அங்கிள், வேணாம் அங்கிள். ஏய் சும்மா தான் எடுத்துக்கடா. வேணாம் அங்கிள், வேணாம் அங்கிள். எவ்வளோ வற்புறுத்தியும் அவன் கேட்கல. கடைசியில் அண்ணாச்சியை திறந்து என்ன பண்ணுறது, பிடிச்சி கொடுத்தோன்னே வாங்கிட்டாங்க. ஏன்? அவங்க அம்மா கேட்டாங்களா, டே அண்ணாச்சி உன்னை அவ்வளோ வற்புறுத்தினாரு, நீ எடுக்கல, ஆனா அண்ணாச்சி எடுத்து கொடுத்தோன்னு வாங்கிட்டீடா, என்னடா அர்த்தம் கேட்டா? சொன்னா, மா உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லம்மா, என் கை சின்ன கை, அண்ணாச்சி கை. நான் எடுத்தா 5 சாக்கெட் வரும், அண்ணாச்சி எடுத்து கொடுத்தா 10 சாக்கெட் வரும். ஹலோ, ஏன் ஏன் சொன்ன தெரியுமா? நீ எந்த பட்டணத்துல இருக்கிறியோ அந்த பட்டணத்துல உண்மையும் உத்தமமாக இரு. யோபு உத்தமமாக இருந்தான். அவனுக்கு இந்த வாக்குத்தத்துக்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என் சத்தத்துக்கு நீ என்ன பண்ணும்? செவி கொடுத்தா இல்லையா, இந்த சகல ஜாதிகளிலும் அவனை மேன்மையாவன். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த பட்டணத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் இதே பட்டணத்தை இதே ஊர்ல உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார்? விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் இல்லையா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் இல்லையா? அந்த யோசேப்புடைய அந்த அதிபதி சொல்றான், கர்த்தரும் கூட இருக்கிறார், அதனால நீ செய்யறதெல்லாம் வாய்க்கிறது. புரியுதா? நீங்க இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்ற மாதிரி யோபு மாதிரி அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனாகிய என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? ஏன்? அவன் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். புரியுதா? புரியுதா?
இந்த வருஷம் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்திலேயே இல்லையா, அவர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏன்னா கர்த்தர் இப்படி செய்யும் போதுதான் இல்லையா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். நீ சொல்லலாம், பாஸ்டர் நான் கர்த்தர் பயந்தான் பாஸ்டர் வாழ்றேன், உத்தமனா தான் வாழ்றேன், ஆனாலும் இல்லையே. வாடு, எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் இருக்கிறது இல்லையா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை நம்புறீங்க? ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார் இல்லையா. உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அப்ப பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன், வயல்வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். வெளினா வயல்வெளி, புரியுதா? ஆமா பாஸ்டர், நான் வந்து பயிர் வைக்கிறேன், ஒன்றும் லாபமே வரல, இந்த வருஷம் ஜோமணி வை. அல்லேலூயா. ஆமா, சில சமயம் நம்ம வாயே நமக்கு கேடு. அமெரிக்கா தேசத்துல ஒரு அருமையான ஒரு தேவன் ஊழியக்காரர் சார்ல்ஸ் கேப்ஸ். அவருக்கு ஏறக்குறைய 500 ஏக்கர் இடம். அப்பா, எவ்வளவு ஏக்கரு? அவர் ஒரு முறை என்ன பண்ணாரா, அந்த 500 ஏக்கர் உழுது என்ன பண்ணாரா, பஞ்சு விதைச்சாரா. கவனிங்க, நம்முடைய வாய் சரியா இல்லைனால்தான் ஆசீர்வாதம் வரல. பஞ்சை விதைச்சிட்டு சொன்னாராம், ஆண்டவரே பஞ்சை விதைச்சிருக்கிறேன், மழைகளை வந்து நாசமாக்கிடுமோ சொன்னா நாசம் வந்துட்டு. ஏன்? அவன் தன் வாய்மொழியால் பிடிப்பட்டான். நஷ்டம், 600 ஏக்கர் நஷ்டம். சரி, 2வது முறை இல்லையா, அவரு பயிர் வச்சுட்டு இல்லையா, போன வருஷம் பெஞ்சு கெடுத்துச்சு, இந்த வருஷம் பெய்யாம கெடுத்துருமோன்னு பயந்தாராம். அந்த வருஷம் ஃபுல்லா பெஞ்சு காலி. கவனிங்க, ஏன்னா ஏன் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல தெரியுமா இல்லையா? உன் வாயே உனக்கு கேடு. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு போட்டு பைபிள். வாக்குத்தத்தமான வசனங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிறகு அவர் அந்த ஒரு புத்தகத்தை வாசித்து அவர் மறுபடியும் உடனே வாங்கி பயிர் வச்சாராம். பயிர் வச்சு சொல்வாராம், ரைட் நவ் grow in the name of Jesus, right now grow in the name of Jesus. அப்படி அந்த வயல்வெளியை சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணுவாராம். அன்னைக்கு பாருங்க இல்லையா, நிறைய போகம் விளைஞ்சுதான். கை தட்டுங்களேன். நடக்குமா? ஏன் பாரு சும்மா அதே பாடுறீங்க? நம்ம 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 உள்ளதா தான் இருக்கு. நடக்குமா நடக்காதா? நான் சொல்றேன், இந்த வருஷம் நடக்கும், இந்த வருஷம் நடக்கும், இந்த வருஷம் நடக்கும். ஆமென். ஏன்னா பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வார். எவ்வளவு பேர் சாட்சி சொல்ல கேட்டீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்க சாட்சி தான் நம்ம கேட்கும் போது சந்தோஷம். ஆமா சொல்லுங்க. உண்மைங்க. நம்ம சர்ச்சை வர அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை பார்க்கும்போது இல்லையா, கர்த்தர் இடம் இல்லாத ஆட்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு, வீடு கட்ட உதவி செஞ்சிருக்கிறாரு இல்லையா, பைக்கு காரு இல்லையா, எல்லாமே அவங்களுக்கு அவங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. அப்போ உன்னை மேன்மையா வைப்பா. 2வது சொல்றாரு, வாசிக்கலாம் 4ஆம் வசனம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 4 காரியம் சொல்றாரு. 1, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனியும் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கமும் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது உங்க வாழ்க்கையில நடக்கும் போது தான் இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமா சொல்லுங்க. 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம். அப்போ இந்த ஆண்டு சொல்ற இந்த வருஷம் பாருங்க, ஒரு பெருக்கத்தின் வருஷமாக இருக்கும். எத்தனை நம்புறீங்க? நானும் எவ்வளவு சொம்மட்ட பாஸ்டர், ஒண்ணுமே பெருகல. இந்த ஆடு குட்டி போட மாட்டுது, இந்த மாடு குட்டி போட மாட்டுது. இந்த வருஷம் எல்லாம் குட்டி போடும். இந்த வார்த்தையை வச்சு சொம்மணும். ஏசப்பா, உன் கற்பத்தின் கனியிலும் உன்னுடைய மிருக ஜீவன்களிலும். கவனிங்க, ஏன் சொல்றதுமா, நீங்க உங்க வீட்டுல மரம் இருக்கா? முருங்கை மரம் இருக்கா?
காய் காய்க்கலையா? கை வச்சு ஜெபம் பண்ணி போறேன். இந்த மாசமா பெரிய பெரிய காயா காய். ஏன் மலடா இருக்கா? மலடியை சந்தோஷமான பிள்ளத்தாச்சி ஆக்குற ஆண்டவர் இருக்கா. நீங்களும் வருஷம் வருஷம் சொல்லி இருக்கீங்க, ஒன்னும் நடத்தமா தெரியல இல்லையா? அப்படியே தான் போகுது இல்ல. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா இல்லையா? மலடு உன் தேசத்திலே, கற்பம் விழுவதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மாட்டு வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மரத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஆண்டவரே சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையா வைப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இதெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் ஒரு பெருக்கம் உண்டாகும். ஏன் அந்த வருஷம் சொல்றாரு, உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் மாடுகளின் பெருக்கம். நிலம் இருக்கா சொல்லி ஜெபம் பண்ணு. ஏசப்பா என் நிலத்துல இல்லையா 100% ஆண்டவரே ஒரு 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 அறுவடை வரணும் ஆண்டவரே. நான் சொல்றேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா, கர்த்தர் இந்த வருஷம் இல்லையா உங்களுக்கு செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது பெருக்கத்தின் ஆண்டு, பெருகுவீர்கள், அதனால அவர் நாம மகிமைப்படும். புரியுதா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நானும் கவனிங்க, போட்டு காமிச்சாங்கல்ல இந்த சர்ச்சுடைய முன்னிலைமையிலும் பின்னிலும் கொஞ்சம் போட்டு காமிமா. இது எப்படி ஆச்சு? இது எப்படி ஆச்சு? கவனிங்க, உங்களை போல பாடுள்ள மனுஷன். ஏன் ஆமென் சொல்ல மாட்டியா? எலியா என்பவர் எங்க நமக்கு ஒருத்தர் இருக்காருங்க, எலியா சொல்றாரு பாடுள்ள மனுஷன். ஆமா, ஆனா அவர் கருத்தா ஜெபம் பண்ணாரு. போட்டப்பா பாருங்க, நம்ம சர்ச்சி ஆரம்பம் ஓலக்கோட்டையில இருந்தோம், சீட்ல இருந்தோம். அந்த பக்கத்து லேண்ட்ல கவனிங்க, சபை நடத்தும் போது மழை வந்து எல்லாரும் சேர் உட்கார்ந்துக்கிறாங்க, காலில் தண்ணி பூந்து ஓடிச்சு. ஆனா சோர்ந்து போகல இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன்னா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடுன்னு சொன்னாரு. ஆமா சொல்லுங்க. அப்படி இருந்த சபையை கர்த்தர் இப்ப பாருங்க மாற்றி அற்புதம் செய்து இல்லையா, இந்த வருஷம் பாருங்க பல புதிய காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்தார். நல்ல லைட் போட பாருங்க, லைட் போட உதவி செஞ்சாரு இல்லையா, லைட் வாங்க உதவி செஞ்சாரு இல்லையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படி வந்தது? உன்ன மாதிரி நானும் ஒரு பாடுற மனுஷன் தானே. நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறீ அதை நானும் கும்பிடுறேன். இல்ல உங்க மேல ஒரு விசேஷம் ஒண்ணு இல்லை இல்லையா? உங்களை மாதிரி நானும் காலை 5 மணிலாம் எழுந்து ஏசப்பா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்தாமா இல்லையா? எளிமையான ஒரு வாழ்க்கையில ஆரம்பிச்சோம். எனக்கு இருந்த அப்போ ஒரு ஓட்ட சைக்கிள் தான். எனக்கு இருந்த ஒரே சொத்து ஓட்ட இல்லையா? பெல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே தானே பெல் அடிக்கும். உண்மைங்க, அதை கூட ஒருத்தர் திரும்பிட்டான். என் வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால இந்த வருஷம் நான் உன்னை மேன்மையா வைப்பேன்டா. ஆமா ஆமா, இந்த வருஷம் உனக்கு ஒரு பெருக்கம் உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்கதரிசனமா எழுதி வச்சுக்கோ. உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆசீர்வாதம் கிடைச்சாதான் உனக்கு மேன்மை. ஆமா, அதுக்கு என்ன பண்ணும்? ஆண்டவரே தூங்க மாட்டேன் இல்லையா? ஆமா, இந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் ஆண்டவரே இல்லையா? இரவும் பகலும் உங்களுடைய சமூகத்தை நான் தட்டுவேன் ஆண்டவரே. நான் சொல்றேன், என் இயேசுவை வெட்கப்படுத்த மாட்டார். மூன்றாவது ஒரு வாக்கு தத்தம் வாசிக்கலாம். உபாகமம் 28:5. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நடந்தாதான் உனக்கு மேன்மை. உன் கூடையும் மாப்பிசைகிற அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய சமையல் அறை குறைவில்லாமல் இருக்கும். கைதட்டி ஆண்டவரை. எத்தனையோ நாள் அரிசி இல்ல ஆண்டவரே,
இல்லையா, காப்படி அரிசி இல்லை, அரைப்படி அரிசி இல்லை, பிள்ளைங்களுக்கு நான் செய்யணும் போனோம் வரணும்னு சொல்லி இல்லையா, போன வருஷத்துல அநேகருடைய சமையல் அறை எப்படி இருந்துச்சு? காலி, எம்டி. சொல்லட்டுமா? கர்த்தர் இந்த வருஷம் எப்படி ஆசீர்வதி, ஹல்லேலூயா, குறைவில்லாமல் நடத்துவார். பாடுறாங்க, ஒரு குறைவில்லாமல் காத்து கொண்டீரே உமக்கு. ஆமா சொல்லுங்க, கவனிங்க. உன் கூடை உன் சமையல் அறை அது இந்த வருஷம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஆமா சொல்லுங்க, ஹலோ, அது பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க குணசாலியா இருக்கும்போது தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி. அப்போ உன் சமையலார குறையில்லாம என்ன பண்ணணும்? நீ ஒரு குணசாலியான பெண்ணா மாறணும். ஆமா, அதே அதிகாரத்துல 20 சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறக்கிறார். ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். அடுத்த வசனம், தன் வீட்டார் 27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கவே மாட்டா. ஹல்லேலூயா. அந்த நாட்டில் பாத்தீங்கன்னா விசுவாசிங்க இந்த கைப்பிடி அரிசி கொண்டு வருவாங்க கோயிலுக்கு. அவங்க 1 கிலோ அல்லது ஒரு படி போறாங்கன்னா அது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், சேர்த்து வச்சு வாரம் கோயில் கொண்டு வருவாங்க. நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஹலோ, அவனிங்க என்ன சொல்ற தெரியுமா? அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டான். அப்படின்னா என்ன? தயவுசெய்து சொல்றேன், உன் சமையல குறை இல்லையா, அவனிங்க அவங்க உட்காந்து சோம்பல். செல்லா தினகரன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, டிஜிஎஸ் தினகரன் அவங்களுடைய மனைவி. அவங்க ஆரம்ப காலத்துல கவனிங்க, ஒரு சின்ன வீட்டுல தான் அவங்க குடியிருந்தாங்களாம். சின்ன அறை தான், அதிலே சமையல், அங்கேயே ஜெபம் பண்ணுவாங்களாம். கவனிங்க, அவங்க அரிசி போட்டுட்டு அந்த 4 மூளை இருக்கு இல்லையா, அது ஒரு மூளையை தெரிந்து கொண்டு அந்த மூளையில இயேசுவே என் அப்பத்தையும் என் கூடையும் நீ ஆசீர்வதிங்க அப்பா சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் கர்த்தர் அந்த சமையலறைக்கு தேடி வந்தாராம். எத்தனை பேர் சமையலறை போய் ஜெபம் பண்றீங்க? அவனிங்க உன் கூடையும் மாப்பிசையில் தொட்டியும் ஆசீர்வாதமா இருந்தா தாங்க இல்லையா, ஸ்தோத்திரம், உனக்கு மேன்மை உண்டாகும். நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தோடு செய்யும் போது பாருங்க. எங்க வீட்டுல ஒரு அம்மா ஆரம்ப காலத்துல இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு உதவியா இருந்தாங்க, சமையல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அம்மா வாயில பாருங்க, வீட்டுக்கு வந்த உடனே ஸ்தோத்திரம் 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 சொல்லி என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் கழுவுறது, சோறு ஆக்குறது, குழம்பு வைக்கிறது, அவ்வளவு இனிமையா இருக்கும். நீ சொல்ற நான் என்ன செய்யட்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு, நீ செய், நான் பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா நீ சாம்பார ரசமா வைக்கிற, ரசம் சாம்பாரா வைக்கிற இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, இது போனா ஒரு காரக்குழம்பு முருங்கை போட்டு வச்சிருது, தோத்திரம், அதை ஒரு டேஸ்டா வைக்கிட்டேன். ஜெபம் பண்ணி செஞ்சு பாரு, உன் சமையல் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா சொல்லுங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி ஆர்டர் பண்ணதை விட்டுட்டு இல்லையா, ஜெபம் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணு, குணசாலியான பெண்ணாயிரு இல்லையா, சோம்பலின் அப்பத்தை புசிக்காத. கவனிங்க, ஆண்டவரே முதல்ல வந்தா சமையல் அறைக்கு தான் போவாராம். ஆண்டவரே உங்க வீட்டுக்கு வந்த முதல்ல எங்க தான் போவாராம்? ஃபர்ஸ்ட் சமையல் அறை, 2வது நம்மளுடைய டாய்லெட்டுக்கு போவாராம். அது எப்படி இருக்கும் பார்த்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹலோ இல்லையா? ஆமா. ஒருத்தர் சொன்னாரு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்னப்பா வித்தியாசம் கேட்டார். ஒருத்தர், அமெரிக்கா தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியாவில் சுட சுட சாப்பிடுவானா, அமெரிக்காரன் சுட வச்சு சாப்பிடுவான்.
இந்தியாவில் அப்படி சுட சுட சாப்பிடுவோம். எத்தனை பேர் சுட சுட சாப்பாடு கிடைக்குது? உன் சமையல் அறை ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா நீ நல்ல ஒரு குணசாலி ஆகிரு. ஹல்லேலூயா. ஆமா, நல்ல குணசாலியா இரு. நீயும் உன்னால ஏண்டதை செயல்படு, செய். எதை செஞ்சாலும் சந்தோஷமா மகிழ்ச்சியா செய். அப்ப பாருங்க, கர்த்தர் இந்த வருஷம் பாருங்க உன்னை மேன்மையா வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். நீ வருகையிலும் 28 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வருஷம் கர்த்தர் உன்னுடைய போக்குவரத்துல தம்முடைய கிருபை விளங்க பண்ணுவார். ஆமா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு காரியம் கேள்விப்படுறது தெரியுமா? இல்லையா? இல்லையா? இந்த வருஷம் கவனிங்க, எத்தனையோ முறை நம்ம எல்லாம் மயிரிழையில தப்பிச்சோம். உண்டா? அது உங்களால் உண்டானது இல்ல, தேவ கிருபை உங்களுக்கு அந்த கிருபை தந்தது. ஆமா சொல்லுங்களேன். புரியுதா இல்லையா? அதனால நானும் ஜெபம் பண்ண, நானும் வெளியே போனா ஆண்டவரே நான் வெளியே போறேன் ஆண்டவரே, ஊழியத்துக்கு போறேன் ஆண்டவரே, இல்லையா சென்னைக்கு போறேன் ஆண்டவரே, அல்லது எங்கன்னா வெளியே போறேன்னா ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்? ஏன்? அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. ஆமா, புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? கவனிங்க, முதல்ல ஆண்டவர் கனப்படுத்துங்க. எங்க போனாலும் ஆண்டவரே நான் இங்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இதுக்காக போறேன், எனக்கு உதவி செய்யுங்க, உங்க சமூகம் முன்னாடி போகட்டும் ஆண்டவரே, நீ வாரும் ஆண்டவரேன்னு சொல்லி போங்க. உன் காரியம் எல்லாம் சக்சஸா முடியும் பாருங்க. ஏன்னா அவர் சொல்ற, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் புதையலையும் தருவேன். நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷம் இருக்குமா? ஆமா சொல்லுங்க. நீங்கள் நீதிமான் தானே? உங்க வீட்டுல இல்லையா வயிற்றுக்கும் வாய்க்கு சண்டை வரக்கூடாது. அவன் சாப்பிட்டு போய் சொல்றது, நீதிமான் நீதிமான் சாப்பிட்டு திருப்தியா இருப்பானா? புரியுதா? என்ன சொல்ல தெரியுமா? அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும், இது இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. நீ எங்க போனாலும் நான் சொல்றேன் ஜெபம் பண்ணிட்டு போ. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:1-8 அப்படிதான் சொல்லுது இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கினேன், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், காலை தள்ளாட ஓட்டுவாரா? விடார். ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்கார். உறங்கார். கைதட்டி ஆண்டவரை மேம்படுத்து. என்ன பண்ணணும்? இன்னில நல்ல தீர்மானம் எடுங்க. சில பேர் பாருங்க, தொடர்ந்து அடிபட்டுனே இருக்கும். கை ஒஞ்சி போச்சு, கால் ஒஞ்சி போச்சு, முட்டி விலகிடுச்சு, புட்டு விலகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இல்லையா, புறப்படும் போது ஒருத்தர் சொல்லிட்டு போனோம், நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் சொல்றேன் இந்த வருஷத்துல இல்லையா, ஆண்டவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு நம்புறீங்களா? நம்புறீங்களா? உண்மைங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உன்னை சொல்லி கொடுக்குறேன். ஜெபம் பண்ணிட்டு போங்க, அவர் உனக்கு முன்னாடி போவார். ஹல்லேலூயா. உன் மாதிரி இடிக்கிற பஸ் கூட அங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றுடும். தப்புன்னு ஏன்? நமக்காய் கொடுக்கப்பட்ட தூதர்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் நமக்கு பாதுகாவலா இருப்பாங்களா? புரியுதா உங்களுக்குலாம்? இந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடான்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு ஆங்கிலத்தில் the accident will not happen. The accident will not happen. உனக்கு பொல்லாப்பு வராது. ஆமா, போன வருஷம் எத்தனை பேருக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு விபத்து வந்துச்சா? வந்துச்சா? வந்தது பாஸ்டர். ஆனா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காம தூங்காம. அவனுங்க போன வாரம் ஒரு அம்மா சாட்சி வச்சு, நம்ம ஜோதி பாவன் தான் இருக்காங்க. காலை எழுந்த உடனே கதவு தந்தா டக்குன்னு நல்ல பாவம் டப்புன்னு உள்ள போயிடுச்சான். நல்ல பாவம் உள்ள போயிட்டான். குழந்தைலாம் தரையில படுத்துட்டு இருக்கான். ஏசப்பா 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 ஏசப்பா. அவங்க கத்தன சத்தத்தை கேட்டு பாம்பு ரிட்டர்ன் ஆயிட்டு, பாம்பே ரிட்டர்ன் ஆயிட்டு. ஏன்? அவர் பட்டயத்தோடு வந்து விடுவார் இல்லையா? ஆமா, அவர் தலை நசுக்கிடுவார். புரியுதா? புரியுதா? அவர் உன் தலையை நசுக்குவார்,
நீ அவருடைய குதிக்காலை நசுக்குவாய். புரியுதுங்களா? புரியுதா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. The accident will not happen. Hallelujah. தைரியமா ஜோமணி பிள்ளைங்களை அனுப்புங்க. சோ ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இந்த வருஷம் உன் வாழ்க்கையில பொல்லாப்பு நேரிடாது. பாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தன் கைகளை ஏந்தி கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அதாங்க மேன்மை. அதான் மேன்மை. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒரு வழியாய் வருவார்கள். இந்த வருஷம் நீ எழுதிக்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போக கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கவனிங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் தொட்டனான் என்ற ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தார். அவர் வச்சு நான் 90ல தான் ஊழியம் போட்டிருக்கிறேன். கவனிங்க, அவரு இந்த ஆத்துக்கு குளிக்க போனார்னா மேல 4 குடி சாத்தம் போகுமா? அம்மா கவனிக்கணும், போகுமா? கவனிங்க, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன் அந்த ஊர்ல ஒரு பெண்ணை விரும்பி, அந்த பொண்ணு அவனை விரும்பல, ஆனா இவன் விரும்பிட்டான். அதனால இந்த தொட்டானாகிட்ட போய், நான் இந்த பிள்ளையை விரும்புறேன், நான் அந்த பொண்ணை விரும்புறேன், அவன் மதிமயங்கி என்ன பண்ணணும், என் வீட்டுக்கு வந்துடணும் சொல்லிட்டு ஒரு 10,000 கையில் கொடுத்துட்டு அவன் வந்துட்டான். இந்த தொட்டனாவும் காசு வாங்கிட்டு ஒரு அமாவாசை நாளில் இல்லையா, அவரு அந்த பிள்ளைக்கு விரோதமாய் செயல்படும் போது கவனிங்க, சரியா மணி 12, அவருக்கு வாய் வரல, வார்த்தை வரல. கவனிங்க, கடைசியா மந்திரலாம் சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம் எடுத்து உருட்டி விடுவாங்களாம். அது உருண்டு போச்சுன்னா அந்த சூனியம் பலிக்குதுன்னு அர்த்தமா, உருளன்னா சூனியம் பலிக்காதா. இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. சொல்லட்டுமா? உனக்கு விரோதமாய் இல்லையா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், ஏன்னா பைபிள் சொல்லு, நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க இல்லையா. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகலும் இராதபடிக்கு தேவன் உன்னை காத்துக் கொள்வார். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. இந்த வருஷத்துல கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். டெய்லி இந்த வாக்குத்தத்தம் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணுங்க. ஆமா சொல்லுங்க இல்லையா. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே, எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தா 7 வழியாய் ஓடி போகும் சொன்னீங்க. ஆண்டவரே, உன்னை காக்கவும் உன்னை ரட்சிக்கவும் கர்த்தர் உன் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த தொட்டனை ரட்சிக்கப்பட்டாருங்க. அந்த தொட்டனை ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு இல்லையா, இப்ப இறந்துட்டாரு. இங்க வந்து சங்கப்பட்ட சாட்சி சொன்னார். ஆமா, ஏன்னா என் வாயை கற்ற, என் மந்திரத்துக்கு மேலாக செயல்படுற ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு அப்பதான் புரிஞ்சு கொண்டாராம். கவனிக்க, ஆண்டு சிலுவை காட்சி காமிச்சான். தொட்டனா, என் மகளுக்கு விரோதமாக நீ செய்யற இந்த மந்திரம் பலிக்காது சொன்னாராம். அப்போ கவனிக்க, அந்த பெண்ணை தேடி அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டாராம். அந்த பொண்ணுடைய ஹிஸ்டரிலாம் கேட்டாராம். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய மந்திரத்தை விட ஒரு பெரிய தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இல்லையா. அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக இல்லையா, எதிரி நாட்டு ராஜாக்கள் வந்துட்டாங்களாம். இவர் பயந்து உபவாசத்தை கூறிவிட்டாராம். நடந்த காரணம் தெரியுமா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி எல்லாம் செத்து போனாங்களா. ஆமென், 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 ஆமென். அப்போ சகல ஜாதிகளும் தேவனை மேன்மையாக. அடுத்தது
8:28 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கவனிங்க, இதுதாங்க நமக்கு தேவை இன்னைக்கு. களஞ்சியம் என்பது உன்னுடைய பேங்க் பேலன்ஸ். எத்தனை பேர் வீட்டுல இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் மிச்சமா இருக்குது? அவன் இஎம்ஐ கடன் வாங்கி போயிட்டான், இவன் வாங்கி போயிட்டான், அவன் வாங்கி போயிட்டான், இவன் வாங்கி போயிட்டான். நீ சொல்லு ஜோம், ஆண்டவரே. கவனிங்க, இந்த வருஷத்துல பல காரியங்கள் ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில அற்புதம் செய்தார். ஆனா ஸ்தோத்திரம், ஒரு நாளும் என்னுடைய களஞ்சியம் வெறுமையா இருந்ததே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த 2 நாளாகமத்துல தாவீது ராஜா சொல்றார், வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதற்கொண்டு அண்டர்லைன் பண்ணிக்கிறது. புரியுதா? கவனிங்க, உங்களுடைய பண விஷயத்துல உண்மையா இருக்கு. நீ எவ்வளவு சம்பாதிக்க அவள் பெருசு இல்லை. ஆனா வாரத்துல ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடு, காணிக்கை கொடு, ஊழியத்துக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, மிஷனரிகளுக்கு கொடு. ஆமா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா, அந்த வருஷம் உங்க பேங்க் பேலன்ஸ்ல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஆமா, நீ பணத்துல உண்மையா இருக்கிறியா? இல்லையா? கொடுத்த பணத்துல நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறியா? தசம பாகத்துல உண்மையா இருக்கிறியா? பைபிள் சொல்லுது இல்லையா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்க எல்லாம் திருடர்கள். நான் சொல்ல தாயே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஓ இயேசுவே ரத்தம் ஜெயம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என்னை வஞ்சித்து ஏமாத்துறீங்க. காணிக்கை கொண்டு வர தொடங்கின நாள் முதற்கொண்டு எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கு. புரியுதா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க, என்னை ஏமாத்துறீங்க. இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க. கவனிங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கின்றது ஆண்டவருடைய பெரிதில்லை இல்லையா? சங்கீதம் 50 சொல்றாரு, மேயர் ஆடு மாடு கோழி குதிரெல்லாம் என்னுடையதுப்பா. கவனிங்க, இந்த உலகமே அவருடையது. ஹல்லேலூயா. அப்போ அவர் உன்னுடைய பணத்தை வாங்கி சாப்பிடுறது இல்லை இல்லையா? ஆனா உங்ககிட்ட உண்மை எதிர்பார்க்கிறார். நீ இந்த வருஷத்துல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீ எனக்கு இவன் யாக்கோபு என்ன தீர்மானம் பண்ணா? ஆண்டவரே 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும், அப்போ நியாயப்பிரமாணம் இல்லை, மனசாட்சி காலம். அப்பதான் அவரு பொருத்தம் பண்றாரு. நான் தூணாக நிறுத்தின இந்த கல், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும். கவனிங்க, அன்னைக்கு மனசாட்சி காலம். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று அவன் சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாட்டு பண்ணலையா? இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே. போகும்போது எப்படி போனா? மாமா வீட்டுக்கு. மாமனார் 10 முறை ஏமாத்தன அவனை. ஏமா, இந்த வருஷம் உன்னுடைய பொருளாதாரத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். நான் உண்மை சொல்றேன். பிரைஸ் காட். போன மாசம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே. இந்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்புனப்பா, என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பணும். நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலுமே நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷம் செயல்படுத்த பாருங்க. நான் சொல்றேன், அடுத்த வருஷம் தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் இல்லையா, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர், போன வருஷம் நீங்க சொன்னீங்க, நான் அதை செய்ய ஆரம்பிச்சேன் இல்லையா, நீங்க என் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பி இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். புரியுதா? நீங்க அதில் தீர்மானம் எடுங்க. வேலை கிடைக்கலையா, பொருத்தனை பண்ண ஆண்டவரே. ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, பணத்துல உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். நீ தீர்மானம் எடு. ஆமென் சொல்லுங்க. பணத்துல நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லு ஆண்டவரே. என் கொடுங்க ஆண்டவரே, நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லுங்க.
இல்லையா? உண்மையா இருங்க இல்லையா? கவனிங்க, நிறைய பேர் இப்படி வாழ்க்கை இதுல தான் நீ உண்மை இல்லை. நான் சொல்றேன், இதுல உண்மையா இருங்க. கவனிங்க, விதைச்சா கட்டாயம் அறுவடை ஆகும். அது சட்டம். விதைப்பும் அறுப்பும் இல்லையா? மாறி காலமும் வெயில் காலமும் மாறி மாறி வருமா? போட்டிருக்கா 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல விதைப்பும் அறுப்பும் பூமியுள்ள நாள் அளவும். கவனிங்க, பூமி உள்ள நாள் அளவும். விதைப்பும் அறுப்பும். விதைப்பும் அறுப்பு. கவனிங்க, விதைப்பும் அறுப்பு. விதைப்பு இல்ல, நீ கொடுத்துட்டா நான் கொடுக்கிறேன். நோ, நீ முதல்ல விதை. விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும். சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும். மாரி காலம் வருதா? சீதளம் வருதா? உஷ்ண காலம் வருதா? மாரி காலம் வருதா? வருதா? அதே மாதிரிதான் விதைப்பும் அறுப்பும் நடக்கும். செய்வீங்களா? செய்வீங்களா? நான் கொடுத்தா செய்வேன் பாஸ்டர். கொடுத்து முன்னாடி பொறுத்துன்னு போன செய்யலாம் ஆண்டவரே. என்ன இந்த ஒரு விஷயம் நம்புங்க, இந்த ஒரு வருஷம் என்ன நம்புங்க ஆண்டவரே. நீ எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வா. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் அது பழைய ஏற்பாடு தான் பாஸ்டர் கொடுக்குறாங்க, புதிய ஏற்பாடு எங்கன்னா ஏன் சொன்னாரா பாஸ்டர்? ஏன் சொன்னதான் செய்வியா? பழைய ஏற்பாடு நீ நம்பலையா? ஏன் சொல்லி இருக்கிறார் மத்த 23 அதிகாரத்துல இல்லையா? ஆமா, ஏசு சொல்லி இருக்கிறார், வேத பாரகரே பரிசேயரே, ஒற்றலாம் தலைமையிலும் வெந்தயத்திலும் தசமாம் கொடுங்க, இதையும் செய்யுங்க, அதையும் விட்டுறாதீங்க. சொன்னாரா இல்லையா? ஏன் சொல்லியாரா இல்லையா? எதுல தசமாகும்? கடுகு, வெந்தயம் எல்லாத்துலயும் தசமாகும். புரியுதா? 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 அப்ப நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணி பாரு, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இயேசு இன்னைக்கும் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கும் அப்படி கரம் குறுகல. ஆமா, உண்மையா இருங்க. ஏன்? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. புரியுதா? அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய 28:9, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிறுத்துவார். கவனிங்க, கவனிங்க, ஆண்டவனை மேன்மைப்படுத்தணுமா? பாஸ்டர்மான் நிறைய காரியம் சொன்னாங்க. பரிசுத்தம் ரொம்ப அவசியம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் பிரிந்து வாழ்வார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? இங்க ஒரு காலு அங்க ஒரு காலை வைக்க கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிக்கணும், பாகால் தெய்வமானால் பாகால சேவிக்கணும். ரெண்டு 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 வாழ்க்கை வாழாதீங்க. ஏறக்கட்டாத நீ பரிசுத்தமா வாழ்ந்து பாரு, கர்த்தர் அற்புதம் செய்வா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஒரு நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுவிக்க கூடும்? நான் சொல்றேன், இயேசு உன்னை விடுவிப்பான். ஹல்லேலூயா. விட முடியாம கஷ்டப்படுறீங்களா? ஏதோ ஒரு பாவத்தில் அகப்பட்டுட்டு விட முடியாம கஷ்டப்படுறியா? ஜெபம் பண்ணு. குமாரன் இயேசு உன்னை விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலையாவி இல்லையா? நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வா. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்? பரிசுத்தமான வாழ்க்கை காத்துக்கும். தினந்தோறும் பைபிளை வாசி. புரியுதா? இந்த பைபிளை வாசிக்கும் போது தான் உன் உள்ள என்ன பண்ணும்? பரிசுத்தமாய் மாறும். ஏன்னா ஏசப்பா இதை செய்யக்கூடாது, இதை செய், அது மேல சொன்னார் இல்லையா 1ஆம் வசனத்துல, நான் இட்ட எல்லா கட்டளைகளுக்கும் நீ கீழ்ப்படியணும் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நீ கீழ்ப்படிறியா ஆண்டவர் கட்டளைக்கு? ஸ்தோத்திரம். கீழ்ப்படி. ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம் உலகத்துல இல்லையா? பரிசுத்தமா வாழுங்க. ஏன்னா இங்கேயும் அங்கேயும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹலோ, பரிசுத்தம் ரொம்ப அவசியம் இல்லையா? அவர் பரிசுத்த ஜனமாக உன்னை நிலைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம்
11 சொல்லுது இல்லையா, ஆலயத்துல பரிசுத்தம் இல்லை, பயம் வந்தது பாருங்க உங்களுக்குள்ள. பொய் சொன்னாங்க. கவனிங்க, பொய் கூட உன் பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கும். பொய் பிரமாணம், பொய் சொல்லாதிருப்பாயாக இல்லையா? பாருங்க, அவங்க உண்மையான ஆட்கள், ஆனா பொய் சொன்னாங்க, வாழ முடியாம போயிட்டாங்க. நான் சொல்லட்டுமா, பரிசுத்தம் ரொம்ப அவசியம் இல்லையா? ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்திருக்கிறாரு. கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிங்க இல்லையா? ஸ்தோத்திரம். களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பிற மனைவி இச்சியாதிருப்பாயாக. இருக்கா? ஆமா. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சா பாவம், புதிய ஏற்பாட்டில் இச்சையோடு பார்த்தாவே பாவம். அப்பாட கேளு, ஏசப்பா நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமா சொல்லுங்க. உங்க பரிசுத்த வாழ்க்கை காத்து கொள்ளுங்க, உன் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். யோசேப்புக்கு சோதனை வந்துச்சா? எத்தனை வயசு தெரியுமா? 17 வயசுல. அவன் 17 வயசு, கவனிங்க, பாவம் செய்கிற ஒரு வயசு. ரொம்ப அழகா இருப்பான் அவன், ரொம்ப அழகா இருப்பான். அந்த போத்திபாரி மனைவி என்ன பண்ணுவான்? அவன் தவறு செய்வதற்காக அழைக்க போது அவன் துணிலாம் விட்டுட்டு ஓட்டானா. அதுதான் பாருங்க, கர்த்தர் யோசேப்பை மேன்மையாய் வைத்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நம்ம ஆண்டவர் காண்கிற தெய்வம், உன்னை பார்க்கிற தெய்வம். சொல்லி, ஆண்டவரே எனக்கு தடுமாற்றமா இருக்கு, எனக்கு இந்த காரியம் கஷ்டமா இருக்கு, ஆனா பரிசுத்தமா வாழ விரும்புறேன், எனக்கு உதவி செய்யும் கேட்டார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமா சொல்லுங்க. பரிசுத்த ஜனமாய் நீ இருக்கணும். ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, உபாகமம் 28:10 சொல்லுது, மக்கள் மத்தியிலே உன்னை குறித்து ஒரு அச்சம் உண்டாகும். கவனிங்க, எத்தனை பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க உன்னை குறித்து பயப்படுறாங்க? பயப்பட மாட்டாங்களே. ஆனா இந்த வருஷம் ஆண்டு சொல்றாரு, அப்படி ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்க இதெல்லாம் செஞ்சுனே வரும்போது பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு குறித்த ஒரு பயம் இல்லையா, புறஜாதி மக்கள் உண்டாகும், வேலை செய்யற இடத்துல உண்டாகும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா, எல்லாருடைய வாழ்க்கை அப்படி உண்டாகும். எப்பா ஆனப்பா நீ கும்பிட தெய்வம் மையான கடவுள்பா இல்லையா, நாங்க விளையாட விரும்பலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. புரியுதா? உங்களுக்கு குறித்த ஒரு பயம் உண்டாகும். ஆமென். செய்வீங்களா? செய்வீங்களா? கவனிங்க, நம்ம சோதனை மிகுந்த உடலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் கவனிங்க, சொன்னாங்களே, வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு சோதனையை பிசாசு உண்டாக்குவான். நீ தடுமாறுகிற அளவுக்கு உண்டாக்கிடுவான். கிருபைக்கலான்னு பாப்பா கிட்ட, எசப்பா கிருபத்தாங்கப்பா. கவனிங்க, மரியாள் ஏன் தூதன் தேடி வந்தான் தெரியுமா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, அவர் கன்னியா இருந்தாலும் திருமணம் ஆகிற வரைக்கும் உடைய கற்புள்ள வாழ்க்கை நீ காத்துக்கொள்ளணும். ஆமா, உலகத்துல உபத்திரம் இருக்கு, போராட்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஆனா ஆண்டவரே நீ கிருபத்தாங்கப்பா, நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பாருங்க உன்னுடைய சத்துருக்கள் மத்தியில, உன்னுடைய மற்ற மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உண்டாக்குவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல 28:10 சொல்லுது, பரிபூர்ண நன்மை உண்டாகும் இந்த வருஷம். கவனிங்க, நம்ம மத்தியில் வந்த சகோதரி பத்மா மொழியார் ஒரு சொன்னாங்க, ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்க்கையில கவனிங்க 4 காரியம் இருக்கணுமா. 1 நல்ல கணவன், நல்ல மனைவி, 2வது 2 பிள்ளைகள், 3வது 3 அறை கொண்ட வீடு, 4வது 4 சக்கர வண்டி. இருக்கா? இல்லையா? இல்லையா? சோமன். ஏன்னா ஆண்டவர் பாருங்க உங்களை பரிபூரண நன்மை இல்லையா? ஸ்தோத்திரம். யோபு சொல்றாரு, உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது அங்கே ஒரு குறையும் இருக்காதாம்பா. ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களை விசாரிக்கும் போது ஒரு குறை இருக்க கூடாது. அதான் பரிபூரணம், பரிபூரணம். ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வானத்தின் பலகணியை கர்த்தர் திறப்பாராம். ஏன்னா நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த வரமோ அங்கதான் உனக்கு வரணும்.
புரியுதா? ஆமென். ஆனா பரலோகம் திறக்கணும்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு கீ கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அழுப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார். கவனிங்க, பரலோகம் திறக்கணும். ஏன்னா எல்லா நன்மையும் அங்கதான் வரணும். அப்போ திறக்கிற கீ என்ன? நீ என்ன பண்ணும்? பரலோகத்தை கீ போட்டு திறக்கணும். நீ கட்டுவது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும். நீ கட்ட அழுவது எதுவோ கட்ட. இயேசுவின் நாமத்தில் இந்த மாசம் எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பணத்தை ரிலீஸ் பண்றேன். கட்ட அழுத்து விடு. ஆமா சொல்லு. பரலோகம் திறக்கும். கீ பீரோ கீ இருக்கா? பேங்க் கீ இருக்கா? வீட்டு கீ இருக்கா? கீ இருக்கா? அதே போல உன் வாழ்க்கையில பரலோகத்தை திறக்க ஒரு கீ இருக்கு. என்ன தெரியுமா? நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ கட்ட அழுப்பது எதுவோ பரலோகம் கட்ட அழுக்கும். ஆமா சொல்லுங்க. நான் தேவைப்படும் போது ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இந்த மாசம் இந்த வாரம் எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இயேசுவின் நாமத்தில் நான் அந்த பணத்தை எப்போதே ரிலீஸ் பண்றேன். ஆமா சொல்லுங்க. இரண்டாவது லூக்கா 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அறிவாகிய திறவுகோல். முதல்ல ஜெபம், கட்டுவது கட்ட அழுப்பது. இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மந்திர சூனிய கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். சமாதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி பாருங்க, உனக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அறிவாகிய திறவுகோல். கவனிங்க கவனிங்க. ஏன் உங்களுக்கு பைபிள் வாசி சொல்ற தெரியுமா? நீங்க பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு அறிவு உண்டாகும், அறிவாகிய திறவுகோல் உண்டாகும். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்ல, இந்த அறிவெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? வச்சு திறக்கணும் ஆண்டுட்ட. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா. ஏன்னா ஞானம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். புரியுதா? புரியுதா? அப்போ அறிவாகிய திறவுகோலை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். கவனிங்க, அறிவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமா சொல்லுங்களேன். ஆமா, அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அறிவுள்ள பிள்ளையா இருக்கணும். பாம்பை போல வினா உள்ள மக்களாகவும் புறாவை போல கபடற்ற மக்களா இருக்கணும். ஆமா சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப அறிவாகிய திறவுகோல், அதுதான் பைபிள் படிக்கிறது. இந்த வருஷம்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே சகல ஜாதிகளும் என்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, என்னை மேன்மையா வையுங்கப்பான்னு சொல்லி இல்லையா? படிச்ச உடனே அந்த அறிவு எனக்குள்ள வருது. நான் விசுவாசிக்கிறேன், அதை சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்கிறேன். ஆமா சொல்லுங்க. கடைசியா நீ அநேக ஜாதி கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். அப்படின்னா என்ன? மழை பெஞ்சா ஏற்ற காலத்தில் மழை பெஞ்சா எல்லாம் நடக்கும். அப்படின்னா ஏற்ற காலத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். ஆனா நீ செபிக்கணும். புரியுதா? விசுவாசம் இல்லாம முடிஞ்ச மட்டும் கடன் வாங்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு. கடன் அட்டை ஹலோ, மேக்சிமம் கடன் வாங்குறதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மாசம் எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது ஆண்டவரே, ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தரின் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சின்ன ஒரு இட்லி கடை வைக்கிறியா, அது பெரிய ஹோட்டலா மாறிடும். சின்ன ஒரு டிபன் கடை வைக்கிறியா, அது பெரிய ஹோட்டலா மாறும். வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அநேக ஜாதிக்கு நீயோ அங்க உன் பேரை போட்டுக்கோ. நீயோ இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது? கடனே வாங்க கூடாது. ஹல்லேலூயா. கடன் வாங்கி எதுவும் வாங்காது. வசனம் சொல்லுது, நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்ப,
இதெல்லாம் நடக்கும்போது தான் கர்த்தருடைய மேன்மையா வச்சிருக்கிறாருன்னு புறஜாதி சொல்லுவாங்க. செய்வீங்களா அந்த வருஷத்துல? நம்மள ஏந்து நிக்கலாம், உன்னை ஒப்பு கொடுத்துட்டு போ. ஆண்டவரே, இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் என் மேல வந்து பலிக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போ நான் கேள்விப்பட்ட இந்த வாக்குதத்தெல்லாம், இந்த ஆசீர்வாதம்லாம் இந்த வருஷம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, நான் கையிட்டு செய்யற வேலையில, என் வியாபாரத்துல, தொழில அது விளங்கும்படியாய் செய்யணும். எல்லாம் சோமனுங்க, கை வைத்துங்க, எல்லாம் சோமனுங்க, எல்லாம் சோமனுங்க. வீட்டுல போய் மறுபடியும் அந்த அதிகாரத்தை திருப்பி திருப்பி வாசிங்க. இந்த மாசம் ஃபுல்லா அதை வாசிங்க. எங்க நீங்க மிஸ் பண்றீங்கன்னு நல்லா தெரிஞ்சிடும் உனக்கு. ஆமே, கை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கலாம். உங்களை இயேசு நேசிக்கிறார் இல்லையா? உங்க வாழ்க்கையில் இயேசு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். புரியுதா இல்லையா? ஆமா, நீங்க நிச்சயமா இல்லையா இந்த வருஷம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கை உயர்த்தி. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சானி 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 ரே நி சானி சா பனி மப மரே மபனி சானி 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 ரே நி சா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. இந்த வருஷம் கர்த்தர் மேன்மையா வைப்பார். இந்த வருஷம் ஆண்டவர் மேன்மையா வைப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், ஒரு கட்டளை கை கொள்ளணும். புரியுதா? பாருங்க, இந்த வருஷம் நான் சொல்றேன், தேவனுடைய மனுஷனா சொல்றேன், கர்த்தருடைய மேன்மை. நம்ம ஜெபம் பண்ணலாமா? கை வை. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் தேவனுடைய கிருபைகள் புதிதாய் இருப்பதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2025 வருஷம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீ சொன்ன அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வருஷத்துல மேன்மையாய் வைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேன்மை அடையக்கூடாதபடிக்கு தடுக்கிற எல்லா தடைகள், பிசாசின் கிரிகள், ஐயா சத்துருவின் கிரிகள், மனுஷிக ஆவிகள், எல்லா அசுத்தாவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து விலகி போ. கர்த்தாவே, உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே, உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன், என் தேவன் பரலோகத்திலே இருக்கிறார் நான் சொல்லணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருஷம் அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தனித்தனியாக, பேர் பேராக, குடும்பமா நீ அவங்களை மேன்மையாய் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. ஆவியானவரே, உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷம் சத்துரு இந்த பிள்ளைகளை தொடவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொன்ன இந்த 12 ஆசீர்வாதங்களும் ஐயா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்தில் நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இது நடக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா பாவங்கள், கீழ்ப்படியாத காரியங்கள், ஐயா பிசாசின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த வருஷத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆம் என்றும் ஆமென் என்று செய்து முடிப்பாராக. இந்த நியூ சர்வீஸுக்காக ஆண்டவரே, அங்க பிரிட்ஜுக்கீழ அப்பா கார் பார்க்கிங்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இங்க கார் பார்க்கிங் உள்ள வந்து வேலை செஞ்ச எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, விசேஷமா இவங்க எல்லாரையும் கர்த்தர் மேன்மையாக வைப்பீராக இயேசுவின் நாமத்துல. ஐயா, கர்த்தருக்காக உழைக்கிற, கர்த்தருக்காக வேலை செய்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த வருஷம் மேன்மையாய் வைத்து விடும்.
பாடலை பாடின, இசை வாசித்த ஆண்டவரே, கர்த்தாவே கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மகிமையும் போடணும் ஆண்டவரே. நம்முடைய ஊழியக்காரனா என்ன அப்படி மனதார வாழ்த்தி செபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதி. ஆண்டவராகிய இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்ம காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பது. ஆமென். சொல்லுங்க ஆமென்.